ஜனநாயகன் சென்சார் சர்டிபிகேட் சம்பந்தமான வழக்கு விசாரணை இப்ப கோர்ட்ல நடந்துகிட்டு இருக்குது. அந்த வகையில இன்னைக்கு நடந்த விசாரணையில ஜனநாயகன் டீம் பாத்தீங்க அப்படின்னா எங்களால படத்தை போஸ்ட்பான் பண்ண முடியாது, அப்படி ஒருவேளை போஸ்ட்பான் பண்ணா எங்களுக்கு பயங்கரமா லாஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் சென்சார் போர்டு சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா, இப்ப சென்சார் போர்டு சைட்ல இருந்து நாங்க இந்த படத்துல இந்த சீன்லாம் கட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா படத்துடைய டீம் அதை கட் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி நாங்க சென்சார் சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு முன்னாடியோ இல்ல கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடியோ டீம் கோர்ட்டுக்கு அணுக முடியாது. அதே மாதிரி நீங்க சர்டிபிகேட் கொடுக்கறேன்னு சொல்லிட்டீங்கல்ல, சீக்கிரமா சர்டிபிகேட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டும் படத்துடைய டீம் மேல கோர்ட் அணுக முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப சென்சார் போர்டுக்கு ஒரு படத்தையே ரிலீஸ் ஆகாம தடுக்கிறதுக்கான உரிமையும் கூட சட்டம் கொடுத்திருக்கு. ஆனா நாங்க அப்படியெல்லாம் சொல்லல, எங்களுக்கு 4 வாரம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லி தான் நாங்க கேட்டிருக்கோம்னு சென்சார் போர்டு சொல்றாங்க. விசாரணை முடிவுல கோர்ட் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா, இது சம்பந்தமான தீர்ப்பு நாளைக்கு கொடுக்குறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ என்னதான் நாளைக்கு தீர்ப்புல அவங்களுக்கு சென்சார் சர்டிபிகேட் கொடுங்க அப்படின்னு சொன்னாலுமே நாளான்னைக்கு படம் ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட் தான்.